நம்மளுக்கு வந்து இப்போ ஹேமர் கிடச்சிச்சு. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி கிளவியை வந்து சாவடிக்க போகிறோம். அதாவது இந்த ஹேமரை தூக்கிட்டு போயிட்டு நம்ம அந்த டோருக்குள்ளே போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டோரை மூடிட்டோன்னா அங்கேருந்து ஒரு பாய்சன் கேஸ் வரும். அது நம்மளை எதுவும் பண்ணாது, ஆனால் கிளவியை சாவடிச்சிடும். அதாவது இப்போ வந்து நம்ம சுத்தியல் உள்ளே போட்டாச்சு, கதவை மூடியாச்சு, அவள் தான் ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், இப்போ வந்து அவள் தான் பாய்சன் கேஸ் போட்டு செத்து போயிடுவா. இப்போ நேராக போயிட்டு கிளவி மூஞ்சி பாருங்களேன், ஊத்தப்பல்லு கிளவி எப்படி எப்படி பார்க்குறா பாருங்களேன், கண்ணியே காணுங்க அவளுக்கு. இப்போ இந்த கிளவியை நம்ம இங்கேருந்து போடுறோம், இந்த வீட்டிலேருந்து நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணி இங்கேருந்து நம்ம கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்திருக்கிற ரெட் ஜோன்லேருந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராணி சாப்டர் 3யும் வெற்றிகரமாக முடித்து கிராணி சாப்டர் 2ல் தர்ம அடி வாங்கி கிராணி சாப்டர் 1க்கு நம்ம வந்து மறுபடியும் வந்திருக்கோம். போன வீடியோவில் நீங்கள் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 1K வியூஸ் கிட்ட நம்மளுக்கு வந்து போக போகுது. இதே மாதிரி தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து கிராணி சாப்டர் 1 நம்ம வந்து இன்னைக்கு டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதில் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராணி சாப்டர் 3லேயும் நம்மளுக்கு 3 எஸ்கேப் இருக்குது. கிராணி சாப்டர் 3ல் 3 எஸ்கேப்பாக இருக்குது. ட்ரெயின் எஸ்கேப் இருக்குது, டோர் எஸ்கேப் இருக்குது. கிராணி சாப்டர் 3ல் நம்மளுக்கு 2 எஸ்கேப் இருக்குது. 2 எஸ்கேப்புமே வந்து நம்ம பண்ணியாச்சு. நம்மளோட சேனலில் வந்து அது ஆல்ரெடி அப்டேட்டடாக இருக்குது. நீங்கள் வந்து மறக்காமல் போய் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட ஒரு வீடியோவும் வந்து நோட்டிஃபை ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம கிராணி சாப்டர் 3ல் இருக்க 2 எஸ்கேப்பும் பண்ணியாச்சு. கிராணி சாப்டர் 2ல் இருக்க 3 எஸ்கேப்பும் பண்ணியாச்சு. போட் எஸ்கேப்பும் பண்ணியாச்சு, டோர் எஸ்கேப்பும் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் நம்ம வந்து முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராணி சாப்டர் 1, அதாவது அந்த ஊத்தப்பள்ளி கிளவி மட்டும் இருக்கிற வீட்டில் பூந்து கிழவன் இருக்க மாட்டான், கிளவி மட்டும் இருப்பான் இந்த வீட்டில் கிளவியை மட்டும் நம்ம வந்து போட்டு வெளுத்து விட்டு இந்த வீட்டிலிருந்து நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். டோர் எஸ்கேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த கேமில் மொத்தம் 3 எஸ்கேப் இருக்குது. இன்னொரு அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சீவேஜ் எஸ்கேப் ஒன்று விட்டுருக்கான். இதில் 3 எஸ்கேப் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். டோர் எஸ்கேப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். கார் எஸ்கேப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சீவேஜ் எஸ்கேப் பண்ண போகிறோம். நம்ம வந்து கேமுக்குள்ளே வந்த உடனேமே வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வந்தாச்சு. இப்போ இந்த சத்தத்துக்கு கண்டிப்பாக கிளவி வருவா. நம்ம கிளவி வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பின்னாடி போயிடலாம். நம்ம வந்து என்னன்னு தெரில, எப்போவுமே அந்த சுத்தியல் தான் நம்மளுக்கு கிடைக்காது. இன்றைக்கி அந்த சுத்தியல் நம்மளுக்கு சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு. இப்போ வந்து அந்த சுத்தியல் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பயங்கரமான ஒரு பிளான். அதாவது இந்த ஒரு ரூம்குள்ளே வந்து பாய்சன் கேஸ் வரும். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த கிளவியை போட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ வந்து சுத்தியல் உள்ளே போட்டாச்சு, கிளவி அந்த சத்தத்துக்கு வந்துட்டா. இப்போ வந்து நம்ம அந்த டோரில் வந்து அதை மூடி பாய்சன் கேஸ் ஆன் பண்ணி விட்டோன்னா வித்தின் அ செகண்ட்ஸ் அவள் செத்து போயிடுவா. அங்கே பாருங்களேன், இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரோலேயே பார்த்துருக்கலாம். இதுதான் வந்து இருக்கிறதுலே அவளுக்கு ஒரு கொடூரமான சாவு. மூச்சடிச்சு செத்து போனோம். ஏன்னா வந்து இவன் அடிக்காத அடியே கிடையாது. டமால் அடிச்சிருப்பா. நான் வந்து கிராணி சாப்டர் 2வோட ஹார்ட் மோட் போட்டிருப்பேன். அதில் என்ன அடி வாங்கியிருப்பேன்னு மட்டும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கினேன். என்ன அடி வாங்கினேன். ஓகே, இப்போ கிராணி சாப்டர் 1 வந்தாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து சுத்தியில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பலகையை உடச்சாச்சு. இன்னொரு பலகையை உடைக்கலான்னு பார்த்தா பேட்லாக்கி வேணுமாங்க. அடடா, செயின் கட்டர் கிடச்சிருச்சு. செயின் கட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு ஒயரை கட் பண்ணணும். மறுபடியும் கீழே போயிட்டு அங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் இந்த ஒரு ஒயரை கட் பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த ஒரு ஒயர், இந்த ஒரு ப்ளூ ஒயரை கட் பண்ணணும். இந்த ஒரு ஐயோ சத்தம் போட்டேன். எனக்கு தெரிஞ்சு 1 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிளவி வந்துட்டு மணி வேறு சத்தம் போட்டுருச்சா. ஐயோ, இப்போ வந்து இந்த சுத்தியில் எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்கா? இங்கே ஒன்றுமே இல்லை. ஐயோ சத்தம் வருது. ஒன்றும் இல்லை. எப்போவுமே இந்த கிச்சன் டோர்லலாம் தான் கோடு ஒட்டியிருப்பான். இன்னைக்கு என்னன்னு தெரில, கோடு ஓட்டாமல் விட்டுட்ருக்கான். சரி, ஓகே, நம்மளுக்கு கோடு எப்படின்னு கிடச்சி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கோடுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது அந்த பேட்லாக்கோட அந்த பலகையை உடைக்கணும் அப்படின்னா பேட்லாக் கோடு நம்மளுக்கு தேவை. பேட்லாக் கோடு நம்மக்கிட்ட எங்கே இருக்குது? அதை தேடுறதானடா கேமு. அதை தேடணுமே, கிடைக்க மாட்டுதே. ஓகே, இந்த சுத்தியில் கீழே போட்டு கிளவியை வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டுடலாம். நான் வந்து அங்கே வந்து இதே மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அங்கே போய் ஒளிஞ்சிக்கலான்னு பார்த்தா அங்கே அது இல்லை. நம்ம மறுபடியும் கிச்சனோட டைனிங் டேபிளுக்குள்ளே வந்து தான் மறையணும்னு நம்ம தலையெழுத்திருந்தா இந்த கேமில் நம்ம வேறு என்ன பண்ண முடியும்?
ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இங்கே ஒளிஞ்சாச்சு. சுத்தியல் நம்ம கையில் இருக்குது. கிளவியை காணோம். சுத்தியலை மறுபடியும் கீழே போட்டு கிளவியை கூப்பிடலாம். ஏன்னா வந்து கிளவி பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சா? ஆஹா, பார்த்துட்டாங்க நம்மளை. கட்டை எடுத்துட்டு என்ன ஸ்பீடில் வரா பார்த்தீங்களா? செம்ம ஸ்பீடில் வரா. ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நான் வந்து கிரானி சாப்டர் 2ல் எனக்கு வந்து டோர் லாக் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில ப்ரோ, எனக்கு வந்து மக்களே எனக்கு யாருன்னா வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, நம்மளது வந்து என்னதான் ஒரு சின்ன சேனலாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து எனக்காக சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் வந்து டோர் லாக் வந்து ப்ரோ இப்படி தான் ப்ரோ யூஸ் பண்ணணும், இப்போ வந்து கிரானியோ இல்லை கிராண்ட்பாவோ வந்து ஒரு ரூம்குள்ளே வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து டோர் லாக்கை போட்டிங்கன்னா அதில் வந்து மாட்டிப்பாங்க, அதனால் வந்து நீங்கள் டோர் லாக் வந்து இப்படி யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னவருக்கு நான் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் வந்து இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே கிளவி வந்துட்டா. இப்போ வந்து இந்த டோரை திறந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு இதை தட்டி விட்டுட்டு கிளவி இங்கே வர கேப்பில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பக்கமாக குதிக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஐயோ கட்டை நம்ம கையில் இருக்குது, கிளவி கீழே இருக்குது. கிளவி போகிறா. ஓகே, நான் வந்து கிளவி இங்கே வருவா, நம்ம வந்து பின்னாடி பக்கம் எகிரி குச்சி போயிடலான்னு பார்த்தா கிளவி வந்து கீழே ஒரு ட்ராப் எடுத்து ஓடுறா. கிளவி வந்து அங்கே வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கா. ஐ see you, do you want to play hide and seek? ஐயோ போயிடுச்சுங்க, சுத்தியால கீழே போட்டுட்டேன், இப்போ வந்துருவாளே. பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கல. ஐயோ சுத்தியல் வாங்க அங்கே இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த சுத்தியல் ஒன்று தேவை. ஏன்னா வந்து நம்ம வந்து இன்னொரு ரூம் கிளவி பார்த்துட்டோம். சத்தம் கேட்குது. இந்த கிளவி விளையாட்டில் ஒரே ஒன்று தான் பயம், அந்த ஸ்லெண்ட்ரினான்னு ஒன்று இருக்குது, அது ஒரு பயம். இன்னொன்று வந்து இவ பார்த்துட்டான்னா அது ஒரு டியூனு. ஐயோ ரொம்ப கஷ்டங்க. இப்போ வந்து கிளவி வந்து அவளே அதை தட்டி விட்டு நம்மளை வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வழியாக கீழே குதிச்சுட்டு கீழே போயிட்டு நம்மளுக்கு தேவையான எதுனா ஒன்று கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளையாடிருந்தோம் அப்படின்னா கிரானி சாப்டர் 1ல் வந்து நமக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே தேடினாலே எல்லாம் கிடச்சிரும். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே தேடி ஈஸியாக தப்பிச்சிட்றானுங்கன்னு சொல்லி சீவேஜில் போயிட்டு 2 டாஸ்க் வச்சுருக்கிறானுங்க. ஒரு 2 டப்பா இருக்கும் தெரியுமா, 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு. அதில் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணால் அதில் எதனா ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு சீவேஜோட எஸ்கேப் கிட்ட போனீங்கன்னா அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அதில் எதனா நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். கீழே அந்த ஒரு 8 கால் பூச்சிங்க, அந்த 8 கால் பூச்சி அவங்க அம்மா மூஞ்சி இருக்குது. ஐயோ, அவங்க அம்மா ஃபஸ்ட்டு நம்ம போய் ரிலீஸ் பண்ணால் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்பைடர் கீ கிடைக்கும். அந்த ஸ்பைடர் கீ கிடைச்சா தான் நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் போய் அந்த சாக்கடையை நோண்ட முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு கிளவி பார்த்ததுனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டக்குன்னு ஓடிடலாம். இந்த டோரை திறந்து அதுக்குள்ளே தான் ஒரு மறுபடியும் ஒரு பாக்ஸ் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க, ஒரு பலகை போட்டு, அதையும் நம்ம திறக்கணும். இப்போ இது தட்டி விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கிளவி இங்கே கூப்பிட்டு நம்ம கீழே போயிடலாம். ஏன்னா வந்து கிளவி சத்தத்துக்கு தான் வருவா, சும்மா அங்கே இங்கெல்லாம் வரமாட்டா, கிளவன மாதிரி. இப்போ வந்து இந்த டோருக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. நானும் எத்தனையோ வாட்டி விளையாடிட்டேன், ஆனால் இந்த டோருக்குள்ளே மட்டும் ஒன்றுமே இருக்காது. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இருக்காது. ஆஹா அடடா, கேஸ்லின் கேன் எனக்கு தேவையில்லைங்கப்பா. கேஸ்லின் கேன் வச்சு என்னப்பா பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து கிளவி வர சத்தம் எனக்கு கேட்குது, ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. எனக்கு வந்து கிளவி வரா மாதிரியே ஒரு ஏங்க அந்த காக்கா கிட்ட மாஸ்டர் கீ இருக்குங்க. அந்த மாஸ்டர் கீக்கு மட்டும் கிடைச்சா நான் தப்பிச்சிருவேனே. அடடா, கிளவி வந்துட்டா. ஐயோ, ஜஸ்ட் மிஸ். கிளவி இதுக்கு மேலே வரமாட்டான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். கிளவியா தண்ணி நடக்க முடியுமா? ஐயோ, ஏங்க கிளவியால் இவ்வளோ தூரம் வர முடியுமாங்க? ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சேன், இல்லை அந்த உருட்டுக்கட்டையில் என் மண்டை மாட்டி நின்றுருவோம் இந்நேரத்துக்கு. நல்ல வேலை. இப்போ வந்து கிளவி வந்து அங்கே இங்கேன்னு பார்த்துட்ருக்குறா, நகரெல்லாம் வெட்ட மாட்டா போல். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த இதுலேருந்து வெளியே வந்துட்டு இங்கே வந்து நம்ம ஏதோ ஒன்று போட்டோம். அதாவது இந்த பாய்சன் கேஸை வந்து மறுபடியும் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். அதுக்கு பதிலாக இங்கே வந்து கிளவி வரா மாதிரியே இருந்துச்சு. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து மேலே வந்துட்டேன். கிளவி வராமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி அந்த ரூம்குள்ளே போய் கிளவியை போடணும் அப்படின்னா நம்மளுக்கு எதனா ஒரு பொருள் தேவை, சத்தத்துக்கு தானே வருவா. அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஒரு பிளான்.
டோருக்கு பக்கத்துலேயே போட்டுட்டு கிளவி வந்து அங்கே நிற்கும் போது டோரை மூடிட்டா கிளவி மாட்டிப்பார்ல டோர்லேயே. அதனால கிளவியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேமில் ஒரு பக் இருக்குது, அந்த பக்கை நம்ம கண்டுபிடிச்சி அந்த டோரோடு சேர்த்து கிளவியை வந்து மாட்டி விட போகிறோம். மாட்டிக்கிட்டானா நம்ம என்னதான் சத்தம் கொடுத்தாலும் அவளால் வெளியே வர முடியாது. இப்போ வந்து கிளவி வந்து போயிட்டா, அங்கே பாருங்கள் செயின் கட்டுறக்கிட்டே நிற்கிறாள். இப்போ வந்து நம்ம வெளியே போயிட்டு இந்த டோரை மூடி விட்டோம்னா அவ்வளோதான், மாட்டிப்பா. அவள் அதோட அவ்வளோதான், அங்கேயே தான் ஓடிக்கிட்டு இருப்பான். நம்மளை எதுவுமே பண்ண முடியாது கிளவியால். அங்கே பாருங்கள் எப்படி ஓடிட்டு இருக்கா பார்த்தீங்களா? அவ்வளோதான். நம்மளை வந்து இது எதுக்கும் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை தட்டி விட்டுட்டு அவனை கீழே போய் பார்ப்போம். எவ்வளோ ஸ்பீடில் வந்து உசேன் போல்ட்டையே வந்து தோக்கடிக்கிற அளவுக்கு ஸ்பீடாக ஒரே இடத்துல ஓடுற ஒரே கிளவி நம்ம வீட்டு கிளவி தான். ஓகே, இப்போ கிளவி வந்து கீழே மாட்டிக்கிட்டா. ஆனால் வந்து நம்ம அவளை மாட்டி விட்டுட்டு விளையாடுறோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஜாலியாலாம் இருக்காது. நம்ம வந்து சும்மா கொஞ்ச நேரம் இந்த கேமில் வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது. ஆஹா, கிளவியை மாட்டி விட்ட நேரம் நம்மளுக்கு கோடு கிடச்சிருக்கு. நம்ம வந்து கிளவியை வந்து ஒரே இடத்துல மாட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து கிராண்டி கேமை முடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேசாத ப்ராக்டிஸ் மோட்லேயே விளையாடலான்ற. கிளவி வந்து இருந்தால் தான் ஜாலி. ஏன்னா அவளை ஓட விட்டு நம்ம அடிக்கலாம். அதனால கிளவியை வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி கிளவியை வந்து ஒரே இடத்துல அடைச்சி வச்சு விளையாடுறது எனக்கு தெரிஞ்சு நியாயமாக இல்லை. அதனால் வந்து எனக்கு மனசு கேட்க மாட்டுது. இருந்தாலும் நம்மளுக்கு பண்ண அநியாயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே சிறை தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவளை அடைச்சி வச்சுருக்கோம். இதுக்குள்ளே எதனா இருக்கா ஒன்றுமே வைக்க மாட்டீங்கடா. வீட்டில் ஒரு சாப்பாடு கூட இல்லை. நான் தான் சமைச்சு சாப்பிட்டு இது வாழுதோ தெரிலப்பா எனக்கு இந்த கிளவி. நான் தான் அப்போ ஆஹா வெப்பன் கீ. இதுக்கு மேலே அவளை அடைச்சி வைக்கிற வேண்டிய வேலை நம்மளுக்கு இல்லை. அவள் வெளியே வந்தோன்னா நம்ம என்கவுண்டர்லேயே போட்டுடலாம். எதுக்கு ஜெயிலில்? இப்போ வந்து நம்ம நேராக போயிட்டு வெப்பன் லாக்கரை ஓப்பன் பண்ணி இந்த கிராஸ்போவும் ட்ராங்கிளின் டாட்டு, ஐயோ அது பேர் வேற வரல, இந்த ஊசியும் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து அவளை போட்டுடலாம். அடடா, ஷாட்கனோட ஒரு பார்ட் இருக்குது, ட்ராங்க்லைசர் நம்ம கையில் இருக்குது, கிளவி கீழே இருக்குது. இன்னைக்கு செத்தா அந்த கிளவி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டோரை திறந்து நேராக கீழே போயிட்டு கிளவி வந்து ஆஹா இங்கே ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், இதை வந்து சுட்டுடலாம். என்னடா இது எனக்கு மட்டும் நீங்கள் அது எப்படிங்க ஸ்க்ரூ டிரைவர் டப்பாக்குள்ளே இருக்குது, டப்பா மட்டும் கீழே விழுந்தா என்ன இது அர்த்தம்? இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவரை கரெக்டாக அடிக்கணும். ஆடா போங்கடா, மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் மேலே போய் அந்த ஊசி வேற கரெக்டாக சூப்பர். ஓகேங்க, ஸ்க்ரூ டிரைவர் வந்து கீழே வந்துச்சு, நல்ல வேலை. இல்லைனா வந்து நம்ம மறுபடியும் இந்த கேமை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அப்பா ஐயோ. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிளவிக்கு வந்து ஜெயில் தண்டனை முடிஞ்சிச்சு. இப்போ என்கவுண்டர் தான் அவளுக்கு ஒரே தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் சாவடிச்ச வழக்குக்காக உனக்கு என்கவுண்டர், சேர்த்துப்போ. ஓகே, கிளவி வந்து இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நம்மளை வந்து எதுவுமே நோண்ட மாட்டா. அதாவது 60 செகண்டுக்கே நம்ம இப்பொழுதுலேருந்து எண்ணலாம். 60, 59, 58, 57 அப்படின்னு எண்ணிக்கிட்டே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நேராக மேலே போய் அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து ஒரு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஸ்க்ரூ டிரைவரோட ஒரு ஸ்டெப்ஸு கிட்ட. அதனால் அங்கே போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இங்கே எதுனா ஒன்று கிடச்சிதுன்னா நம்மளுக்கு லக்கு தானே. நம்ம வந்து இதை என்ன பண்ண போகிறோம், திறக்க போகிறோம். திறந்தா ஆட்டாடா கார்கிங்க, கார்கி வச்சு என்னடா பண்ணுறது? கார்கி எடுத்துகிட்டு போய்ட்டு டிக்கியில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம கார்கி ஆஹா இருங்க, ஆமாம் பேர்ட் சீட் நம்மளுக்கு தேவை. ஏன்னா வந்து அந்த காக்கா தானே மாஸ்டர் கீ வச்சுட்டது. ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு ஃபீலிங். அதாவது இப்போ இந்த காக்காவை நம்ம வந்து கூப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நைட்டி போட்ட ஒரு காக்கா ஒன்று சுற்றின்னு இருக்கு. அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சாவடிக்க போகிறோம். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ வந்து இந்த கிராஸ்போவையும் அந்த ஊசியும் கீழே போட்டு அந்த கிளவியை வந்து கூப்பிட்டுட்டு கிளவியை வந்து ஒரு சுட்டுறதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரைட்டாக இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு காக்காவுக்கு கொடுத்து கிளவி வந்துட்டா காக்காவுக்கு போட்டுட்டு அந்த மாஸ்டருக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த டோர்கிட்ட போட போகிறோம். ஏன்னா வந்து நம்ம எல்லா டாஸ்க்கையும் முடிச்சாதான் கடைசியில் டோரை இவங்க வந்துட்டான் போட்டு அவ்வளோதான். எல்லா டாஸ்க்கையும் முடிச்சாதான் நம்ம வந்து அந்த மாஸ்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேர்ட் சீட் எடுத்துட்டு நான் காக்கா கிட்டே வந்துட்டேன். இப்போ அங்கே அந்த சாப்பாடை போட்டோன்னா அந்த ஏமாந்த காக்கா, எல்லா கதையிலையும் காக்கா தாண்டா ஏமாந்து போகுது. நரிக்கிட்டையும் ஏமாந்துச்சு, என்கிட்டையும் ஏமாந்துச்சு.
இப்போ வந்து காக்காக்கு வந்து நம்ம சாப்பாடு போட்டோம்னா அது வந்து ஏமாந்து போய் அங்கே போய் நிற்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மாஸ்டர் கீ, அதாவது இந்த ரெட் கீ எடுத்துகிட்டு போயிட்டு டோர்கிட்ட வந்து போட்டுடலாம். டோர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம ஏன் மாஸ்டர் கீ இங்கேயே போட்டு கிளவியை மறுபடியும் சுடக்கூடாது? அதான் இப்போ வந்து இந்த கிராஸ் போவையும் ஊசியும் எடுத்தாச்சு. இப்போ கிளவி வந்துட்டாங்க பாருங்க கிளவி வந்துட்டான். கிளவியை வந்து ஒரே அடி போடு போடு வாயை போயிரு. எவ்வளோ நேரம் டாடி, சீக்கிரமாக செத்து போடா. அவ்வளோதான், மாஸ்டர் கீ எடுத்துகிட்டு போயிட்டு மாஸ்டர் கீ எடுக்க மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போனால் ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம். மேலே போயிட்டு நமக்கு சுத்தியல் எடுக்கணும். சுத்தியல் தேவைப்படுது. சுத்தியல் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து ஒரு பலகையை உடைக்க வேண்டிய வேலை நம்மளுக்கு ஒன்று இருக்குது. அதை வந்து உடைக்கணும். அதாவது இதோ இந்த பலகை தான் சொன்னேன், இந்த பலகையை வந்து நம்ம உடைக்கணும். ஏன்னா வந்து இன்னொன்றையும் உடைக்கணும் போலியே, அப்போ தான் உள்ளே போக முடியும் போலியே. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சூப்பர், அவ்வளோதான், பலகையை உடைச்சாச்சு. இங்கே வந்து ஸ்பைடர் கீ வந்து நமக்கு இப்பொழுதைக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிலந்தியை வந்து நம்ம மூடி அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கிட்ட தப்பிக்கணும். இப்போ வந்து ஸ்பைடர் கீ கிடச்சிச்சு, எதுக்கும் மறுபடியும் நம்ம போயிட்டு மேலே போய் போட்டு ஸ்பெஷல் கீ ஆயிடுது. ஸ்பெஷல் கீ கிடச்சிச்சு, எதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக மேலே போய் போட்டு பார்ப்போம். நமக்கு ஏதாச்சும் ஒரு லக்கில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இந்த வீட்டு வந்து தப்பிச்சிடலாம். இப்போ தாங்க புரியுது இந்த கிளவி எப்படி இவ்வளோ நாள் உயிர் வாழ்கிறாரு. நீங்கள் எதனா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு 10 செகண்டில் அதுக்கான க்ளூ சொல்கிறேன். கிளவி போனதுக்கப்புறமா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். எப்படிடா கிளவி இந்த வீட்டில் வந்து வாழ்கிறா, எப்படிடா தனியாக வந்து சாப்பாடெலாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு நீங்கள் கேளுங்க. ஏன் தெரியுமா? எதனாலனா இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இதோ பாருங்கள், இங்கே ஒரு 1/2 கிலோ கறி வச்சுக்கிறான். 1/2 கிலோவா, ஒரு 7-8 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 7-8 கிலோவை ஏதோ ஒரு மனுஷன் நினைக்கிறேன். அந்த மனுஷனை சாவடித்து மிச்சம் வச்சு கட்டி வச்சு சாப்பிட்றான். அங்கே வந்து நம்ம ஒரு நம்பர் பார்த்தோம் 1. அந்த 1ஆம் நம்பர் எதுக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். கட்டி வச்சு சாப்பிட்றதுனால தான் வந்து ஃப்ரெஷ் பிளட்டு, சூடான ரத்தத்தில் சாப்பிடணும்னு சொல்லி நம்மளை வந்து பிடிச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. புரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குது? கட்டிங் பிளேயர்லாம் வேணாண்டா, என்கிட்ட செயின் கட்டரே இருக்குது. கட்டிங் பிளேயர் வச்சு என்ன பண்ணுறது? இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டு, அதாவது வந்து இங்கே ஒரு 3 டப்பா இருக்கா, அந்த ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் பட்டன், அந்த ரெட் கலர் பட்டனை வந்து நம்ம சுட்டோம்னா இந்த கதவு க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து நான் கரெக்டாக வெளியே வரேன், கிளவி வந்து நம்மளை பார்த்துட்டான். கிளவி பார்த்ததுக்கப்புறமா வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே வரேன். பார்த்தீங்களா, நான் என்ன பண்ணேன்னா ஒன்றுமே பண்ணலைங்க. கரெக்டாக அந்த பலகையில் காலை வச்சா வந்துட்டா. இப்போ கிளவி வந்து ஐயோ நம்மளை துரத்திக்கிட்டே வராளே. ஐயோ இது வேற தடுக்குதுங்க. ஓகே, இப்போ வந்து கிளவி வந்து நம்மளை துரத்திக்கிட்டே வந்தா எங்கன்னு தெரியல. அங்கே வர பாருங்களேன். இப்போ ஒரு பார்வை பார்ப்போம் பாருங்களேன். எப்படி அப்படியே கண்ணிலே கொள்றாயாப்பா. கிளவி தான். ஓகே, இப்போ வந்து இந்த கிராஸ் போவையும் இந்த ஊசியும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிளவி நம்மளை தேடி ஸ்ட்ரைட்டாக வந்து தான் ஆகணும். நான் நினச்சா என்னடா கிளவியை காணோம். இப்போ வந்து இந்த டோரை திறந்துடலாம். கிளவியை காணும், வரா மாதிரியே தெரில. எங்கள் கிளவி வர மாதிரி தெரில. சரி, நம்மளே வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். திடீர்னு சைட்லேருந்து கிளவன் அடித்தா மாதிரி அடிச்சிட்டானா. ஓகே, கிளவி வந்துட்டா. இப்போ வந்து கிளவி வாயிலே ஒரு அடி. மிஸ் ஆயிட்டா. ஊசி எடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு இன்னொரு வேலை இருக்குது. ஸ்பைடரை வந்து தடுத்துட்டு நம்ம வந்து அங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே நம்மளுக்கு எதனா கிடைக்கும். அதனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஊசி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிவப்பு பட்டனை சுடலான்னு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ ஊசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கரெக்டாக எய்ம் பண்ணி அந்த ரெட் கலர் பட்டனில் என்னடா இது, நான் சுட முடியாதா? ஆஹா, ஒரு ஊசி வேஸ்ட்டாக போச்சுங்க. இங்கே தாங்க அந்த சிலந்தி இருக்கும். மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணேன்னா மறுபடியும் வந்து கீழே போய் ஊசி எடுத்துகிட்டு வந்து அதை சுட்டேன். அது ஒன்றும் வேலைக்கே ஆகலை. மறுபடியும் போய் ஊசி எடுத்துகிட்டு வந்து இந்த ஊசியும் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கிளவிக்காக பத்திரமா சேகரித்து வச்சுருந்தேன். அப்போ சேகரித்து வச்சுக்கிட்டு மறுபடியும் மேலே வரும்போது தான் நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சோகத்தில் இருக்கும் போது சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியே கிளவி வந்து நம்மக்கிட்ட அடி வாங்குவா பாருங்களேன். அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே
ஆஹா நம்ம கிளவி இத்தனை வாட்டி அடிச்சிருக்கிறோம்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம். இப்போ வந்து அதானே பார்த்தேன், நீ செத்தா கூட என்னை நிம்மதியாக விட மாட்டேன் கிளவி. நீ பாருங்களேன் வழி விட மாட்டா. நம்ம வந்து கிராஃபிக்ஸில் மாட்டிட்டு பாருங்களேன் வழியே விடல. அப்புறமா வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைட்டாக மேலே வந்துட்டேன். மேலே வந்து மறுபடியும் கிளவியை போட்டேன். ஏன்னா வந்து மறுபடியும் கீழே ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஊசி காணா போச்சு, எங்கேயோ சுட்டுட்டேன். ஊசி வந்து காணா போய் நான் வந்து ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் ஊசி வந்து எங்கே கிடந்ததுன்னா கிளவி மேலே சுட்டு மிஸ் ஆகி போய் அந்த பாத்ரூமில் போய் மாட்டிக்கிச்சு. மறுபடியும் கிளவி வந்தா மறுபடியும் சுட்டேன், மறுபடியும் அந்த ஊசி எடுத்தேன். ரொம்ப நேரமாக சுற்றுறாங்க. என்னடா வீடியோ கட் பண்ணி போடுறியான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரமாக சுற்றி ஒன்றுமே கிடைக்கல. நானும் ரொம்ப நேரமாக சுற்றினேன், ஒன்றுமே கொடுக்க மாட்றானுங்க. மாஸ்டர் கீ கொடுத்துட்டான், கோடு கொடுத்துட்டான், கட்டிங் பிளேயர் எல்லாம் கொடுத்துட்டான். நம்மளுக்கு இன்னும் தேவைப்படுறது அந்த பேட்லாக் கீ. அந்த பேட்லாக் கீ எங்கடான்னு தான் தேடின்னு இருக்கேன் நானும். அப்போதுலேருந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த ஒரு புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு கிராணியோட அம்மா கிட்ட கொடுத்துடலாம். அம்மா கிட்ட கொடுத்தோன்னா அவள் வந்து நம்மளுக்கு ஸ்பைடர் கீ கொடுப்பான். இவளை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. இவளோட மூஞ்சி வந்து சூப்பர், ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிச்சு. இவளோட மூஞ்சி வந்து நம்ம கீழே அந்த செலந்தி மூஞ்சி இருக்கும். இவனும் சும்மா ஆளு கிடையாது, நம்மளை அப்படியே சாப்பிட்ருவா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை யூஸ் பண்ணி திறக்க போகிறோம். திறந்து இங்கே ஒரு கார் பேட்டரி, வாவ், பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும், பெப்பர் ஸ்ப்ரே. இந்த பெப்பர் ஸ்ப்ரேயை வந்து கிளவி வந்தானா கிளவி கண்ணுலேயே அடிச்சிடலாம். இந்த பெப்பர் ஸ்ப்ரே வந்து என்னடா கிளவி கண்ணில் அடித்தா கொஞ்ச நேரம் தான் ஒர்க் பண்ணுமேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கொஞ்ச நேரம் தான் ஒர்க் பண்ணோம். அதுக்காக வந்து கிளவி மறுபடியும் வந்து நம்மளை வந்து எதுவும் பண்ண மாட்டா. அவள் வந்து அதுக்கப்புறமா சத்தம் எங்கே வருதோ அங்கே மட்டும்தான் கிளவி வந்து நம்மளை அடிப்பாளே தவிர சும்மாலாம் வரமாட்டா. அப்படி தான் நினச்சேன். ஆனால் என்னன்னு தெரில, பக்கில் நான் மாட்டினேன். ஒரு வாட்டி அவளை பக்கில் மாட்டி விட்டதுக்கு இப்போ நான் மாட்டினேன். ஏன்னா வந்து பெப்பர் ஸ்ப்ரே வந்து அடித்ததுக்கப்புறமா அவளுக்கு கண்ணு தெரியுது எப்படின்னே தெரில. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஷாட்கனோட பார்ட் எடுக்கணும். ஏன்னா வந்து ஸ்பைடர் இதை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஊசி அந்த கன்று வேலைக்கு ஆகாது. நமக்கு வந்து ஷாட்கனோட இந்த பார்ட்டு தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் வந்து ஷாட்கனோட பார்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து கீழே போயிட்டு ஒரு பார்ட்டாக கீழே போய் வைக்க போகிறோம். இப்போ வந்து ஷாட்கனோட பார்ட் எடுத்தாச்சு. ஷாட்கனோட பார்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு நேராக போயிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் மேலே வந்து நின்னோன்னா ஷாட்கனோட பார்ட்டு தானாக போய் ஒட்டிக்கும் இந்த மாதிரி. ஓகேவா, நமக்கு இங்கே ஒன்று ஆடாடா துவப்பாடுறா, இங்கே ஒரு பார்ட் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இன்னும் ஹேண்டில் மட்டும்தான் தேவை. ஹேண்டில் மட்டும் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளவிய அடிக்கிற அடியில் பறக்கும், எல்லாம் பறக்கும், எல்லாமே பறக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் வந்து என்னை கிளவி வந்து அங்கே இங்கேன்னு இந்த வீட்டில் வந்து ஒரு பேட்லாக்கியை வச்சுன்னு சுத்த விடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் வந்து இந்த பக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து மறுபடியும் இவ்வளோ பிடிச்சி வைக்க போகிறோம் இந்த ரூமுக்குள்ளே. அதாவது அந்த கதவுல வந்து கிளவி மாட்டுறது அவளுக்கே ஒரு அசிங்கமாக இருக்கும். இப்போ வந்து கிளவி வந்துட்டா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் போய் அந்த கதவுல மாட்டி விட போகிறோம். அவ்வளோதாங்க, கிளவி மாட்டிக்கிச்சு மறுபடியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து தப்பிச்சிடலாம் கிளவிக்கிட்டு இருந்து. அவ்வளோதான் அங்கே மாட்டிட்டா பாருங்களேன். ஐயோப்பா, ஏங்க கிளவி வராங்க. அடாடா, என்னங்க கிளவி கதவுல மாட்டுவான்னு பார்த்தா நம்மளை சுற்றிட்டீங்க. நீங்கள் ரோசஸ் விளாட்றா. அவளுக்கு பாருங்களேன் கண்ணியே காணும். ஆனாலும் அவன் எப்படி தான் நம்மளை வந்து கண்டுபிடிச்சான்னு தெரில. என்னடா இது, நம்ம மாட்டி விட்டுறலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வாடா நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டா இந்த கிளவி. இவன் பக்கு யூஸ் பண்ணி விளையாடுறான்னு. ஆடாடா, மூலக்கார கிளவிங்க இது. நம்ம வந்து அவள் வர்றதுக்குள்ளே டக்குன்னு இந்த கன்னையும் இந்த ஊசியும் எடுத்துக்கலாம். இந்த ஊசி எடுத்துகிட்டு போயிட்டு கிளவி அந்த பக்கம் போகிறான். இப்போ மணி அடித்து கிளவி வந்து இந்த பக்கம் கூப்பிட போகிறான். இப்போ வந்து கிளவி வந்துட்டா கரெக்டாக வாயிலே அடிக்கலாம். ஆடா போங்கடா. இப்போ இந்த ஊசி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இன்னும் பார்த்தியா நான் வேலை பார்க்குது பாருங்க கிளவி. நம்ம வந்து இந்த கேம் பிளேவை வந்து ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கோம். அந்த ஷார்ட்ஸுக்கும் நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஷார்ட்ஸுக்கு நம்மளுக்கு வந்து 2K வியூஸ் கிட்ட போயிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிட்டேன்னா மறுபடியும் அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வந்து நிற்கும் போது கிளவி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விசிட் பண்ணாங்க. வைல்டு கார்டு என்ட்ரி
அவளுக்கு ஒரு அடியை போட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மறுபடியும் எல்லாமே தேட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போது இருக்க ஒரே க்ளூ அந்த சீவேஜுக்குள்ளே போகிறது தான். எனக்கு வந்து அந்த கீழே ஒரு அண்டர் கிரவுண்டு எஸ்கேப் இருக்குல்ல, அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா வந்து அந்த ஸ்பைடர் வந்து எங்கேருந்து எப்படி வரும்னே தெரியும். ஆனால் ரொம்ப ஸ்பீடாக வரும். ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போயிட்டு இதான் ஸ்பைடர் கீ. இந்த ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த அண்டர் கிரவுண்டோட அந்த இங்கே ஒரு டோர் இருக்கும். இது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் கீழே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க போகிறோம். ஏன்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து எதுக்கு வந்து தேவை அப்படின்னா கீழே வந்து எஸ்கேப்புக்கான மெயின் இது எஸ்கேப் பண்ணுறதுக்கு இடத்துல வந்து ஸ்க்ரூ டிரைவர் இதே மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து நம்ம ஒரு 6 போல்ட்டை வந்து கழட்டணும் அப்படின்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு எதனா ஒன்று கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு கீழே போக போகிறோம். நேராக இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு கீழே போக போகிறோம். மறுபடியும் வந்து இங்கேருந்து கீழே குதிக்கணும். மொத்தம் 2 ஹை ஜம்ப் இருக்குங்க நம்மளுக்கு. ஓகே, இப்போ வந்து 2 ஹை ஜம்பும் பண்ணி இப்போ வந்து நம்ம கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்களேன். இங்கே தான் வந்து அந்த ஸ்பைடர் இருக்கும். இப்போ வந்து இங்கே காட்டுறேன் பாருங்க ஸ்பீடாக. ஆடாடே, தப்பான ரூட்டில் வந்து கரெக்டாக விளையாடின்னு இருக்கேனே. போ 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 நான் இந்த சந்துக்குள்ளே தான் வந்து அந்த ஸ்பைடருக்கு பார்த்தீங்களா, ஏஞ்சலினா ஸ்பைடரு அவங்க அம்மா அதோட மூஞ்சி தான் இருக்கும். இப்போ வந்து இப்பொழுதைக்கு அந்த 8 கால் பூச்சியை காணோம். அந்த 8 கால் பூச்சி வந்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மெயினாக அந்த எஸ்கேப் பண்ணுவோம்ல, அந்த எஸ்கேப் பண்ணுற இடத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்க்ரூ டிரைவர் வந்து போடணும். 1 2 3 4 சேஃப் கீ கிடச்சிருச்சு. சேஃப் கீ எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக மேலே, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேல் ஃப்ளோரில் வந்து சேஃப் ரூம் ஒன்று இருக்கும், சேஃப் லாக்கர். அந்த சேஃப் லாக்கரை திறந்தால் நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே மட்டும் பேட்லாக்கி கிடச்சிது அப்படின்னா நம்ம இந்த எஸ்கேப்பை வெற்றிகரமாக ஒரு நாள் கூட அடி வாங்காமல் நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து அந்த 8 கால் பூச்சிக்கிட்ட தப்பிக்கணும். 8 கால் பூச்சிக்கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கதை அவ்வளோதான். நம்ம கதை கந்தல் தான், அவ்வளோதான். 8 கால் பூச்சிக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சாச்சு. நம்ம ஏதோ ஒன்று மறந்துட்டோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு எஸ்கலேட்டரில் போயிட்டு அந்த லிஃப்ட்டில் போயிட்டு நம்ம வந்து மேலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கலாம். மறுபடியும் இப்போ வந்து நம்ம சீவேஜுக்குள்ளே போகணும். இப்போ வந்து சேஃப் கீயை போட்டுட்டு மறுபடியும் கிளவியை வந்து போட்டுட்டு 1 நிமிஷம் டைமில் வந்து நம்ம சேஃப் கீயை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் அந்த காவாக்குள்ளே குதித்து நம்ம வந்து அந்த மேலே போய் ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து சேஃப் கீயில் ஒரு வேளை கிடைக்கல, நம்ம லக்கு இல்லை அப்படின்னா நம்ம காலி, அவ்வளோதான். மறுபடியும் போய் கீழே அந்த காவால் இறங்கி அப்பா இப்போ வந்து கிராணி எப்படா செத்து போவா அப்படின்னு சொல்லி நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாய்சன் கேஸ் எங்கேன்னு தெரில, வரமாட்டேது இப்போன்னு பார்த்து. பரவாயில்ல, கிராணி செத்து போயிட்டா. கிராணி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அங்கே பாருங்களேன், கதவு பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம இந்த சேஃப் கீ நாடா இது செத்ததுக்கமாக நம்மளை போட்டு சாவடிக்குது. ஓகே, சேஃப் கீயை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மேலே போய் அந்த சேஃப் லாக்கரை நம்மளுக்கு வந்து தயவு செஞ்சு பேட்லாக்கி கொடுங்கடா. ஆடாடே ஜஸ்ட்டு மிஸ். அவன் மட்டும் உயிரோடு இருந்தால் தானே இன்னத்துக்கு ஓடியாந்துருப்பா. சேஃப் கீ ஓகே. ஆடா இதெல்லாம் கொடுத்தா நான் என்ன சீவேஜ் எஸ்கேப்பாடா பண்ணுறேன். தயவு செஞ்சுடாட்ட, தயவு செஞ்சு ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த ஒரு பேட்லாக்கி மட்டும் கொடுத்துருங்கடா. நான் இந்த வீட்டிலேருந்து ஏதாவது கண்ணிலே பட மாட்டேன்டா. பேட்லாக்கி மட்டும் கொடுத்துருங்கடா. நான் இந்த வீட்டிலேருந்து தயவு செஞ்சு போயிடுறேன் டாடி. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பேட்லாக்கி தானடா கேட்டேன், வேற என்னடா கேட்டேன் உங்களை. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஸ்பைடர் இருக்க இடத்துக்கு போயலாம். இது இல்லை இந்த ரூட்டு. ஓகே, இப்போ வந்து அந்த வெடி பூச்சி அந்த 8 கால் பூச்சி எங்கே இருக்குன்னு தெரில, லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு போவோம். இப்போ வந்து அந்த 8 கால் பூச்சி மட்டும் நம்மளை பார்த்துச்சுன்னா வாயில் போட்டு முழுங்கிடும். இப்போ வந்து அந்த 8 கால் பூச்சி வந்து ஆஹா அங்கே பாருங்க, கொண்டை போட்ட ஸ்பைடர் அங்கே இருக்குதுங்க. கொண்டை போட்ட 8 கால் பூச்சி நம்மளை பார்த்துருச்சு, ஓடியாருது. அங்கே இல்லை வரல, கொண்டை போட்ட 8 கால் பூச்சி பார்த்துட்டா. அங்கே பாருங்க மூஞ்சி பார்த்தீங்களா எப்படி இருந்தது? என்னங்க காலே இவ்வளோ பெருசாக இருக்கு. ஐயா சாமி, நம்ம சேனலில் சீவேஜ் எஸ்கேப் கண்டிப்பாக வேணுமா? எனக்கு இது சீவேஜ் எஸ்கேப் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா வந்து ரொம்பவே கஷ்டம் போல் சீவேஜ் எஸ்கேப்பு. இங்கே பாருங்கள், கொண்டை போட்டவன் மறுபடியும். ஆடாடே
கிளவி கூட திரும்பி பார்த்த மாதிரி நடந்து போனேன், நீ விட்டுருவாடா. இது என்னடா 4 பக்கம் போட வர கண்ணு இருக்குது உனக்கு. ஓ எவ்வளோ நேரம் தான் நிற்ப. ஓ 8 கால் பூச்சி மட்டும் மறுபடியும் நம்மளை பார்த்துட்டான வெறுப்பாயிடும். ஓகே 8 கால் பூச்சி வந்து காணும். அதாவது வந்து கொண்டை போட்ட கிளவி. இனிமேல் வந்து அந்த 8 கால் பூச்சியோட பேர் கொண்டை கிளவி. அது இந்த கொண்டை கிளவி வந்து காணும். இந்த கொண்டை கிளவி வந்து வர்றதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட்டை பிடிச்சி மேலே போயிட்டு நம்ம என்ன நம்பர் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 1ஆம் நம்பர். என்ன பண்ண போகிறோம்? 1ஆம் நம்பர் அமுக்க போகிறோம். இப்போ வந்து 1ஆம் நம்பர் பாக்ஸை திறந்துடலாம். ஓகே மெலான் வாட்டர் மெலான் கிடச்சிச்சு. இதான் வந்து நம்மளுக்கு இருக்க லாஸ்ட்டு சான்ஸ். ஒருவேளை இதுலேயும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் கன்னோட பார்ட்டை வச்சு அதை திறந்து ஷார்ட் கன்னை எடுத்து புல்லட்டை லோட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்பெஷல் கீ போட்டு ஒரு ரூம் போனோம் தெரியுமா? அந்த ஸ்பைடரை கூட லாக் பண்ணணும். நம்ம வந்து ஊசிலாம் போட்டு 2 ஊசி வேஸ்ட் பண்ணோமே, அந்த ரூம் தான் லாஸ்ட்டு. அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா கேமை விட்டுட்டு வெளியே போய் எக்ஸிட் அடிச்சுட்டு நான் வெளியே போயிடுறேன். எப்பா முடியலப்பா சத்தியமா. ஒரு பேட்லாக்கி கேடா இவ்வளோ தூரம் பண்ணுவீங்க? ஓகே அந்த ஸ்பைடர் வேறு நம்மளை விட்டு போகிற மாதிரி தெரியல. நம்மளை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுது இந்த ஸ்பைடரு. இப்போ வந்து இந்த ஸ்பைடரை மட்டும் நம்மளை பார்த்துருச்சுன்னா டைம் வேஸ்ட் ஆகுது. இப்போ வந்து ஓகே ஸ்பைடர் வந்து பார்க்கல, நம்ம அது உட்காந்து எழுந்திரிப்போம். அதுதான் ஓகே. அந்த கொண்டை கிழவி வந்து அந்த பக்கமாக போயிட்டா. இது பேர் கொண்டை கிழவி. கொண்டை கிழவி வந்து அந்த பக்கமாக போயிட்டா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டோரை திறந்து டக்குன்னு ஓடிடணும். கொண்டை கிழவி மட்டும் பார்த்துட்டா. மறுபடியும் பார்த்துட்டாங்க கொண்டை கிழவி நம்மளை. என்னடா இது கொண்டை கிழவிக்கும் ரெட் ஜோனுக்கும் அந்த சோதனையை பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து திறந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொண்டை கிழவியை பார்க்காம நேராக ஓடி போய்கிட்டே இருக்கணும். கொண்டை கிழவி மட்டும் நம்மளை பார்த்துட்டா நம்ம அவ்வளோதான். நம்ம ஐயோ நம்ம போக வேண்டிய இடம் அங்கே இருக்குது. கொண்டை கிழவி வேறு அங்கே நிற்கிறா. கொண்டை கிழவி நவுறு கொண்டை கிழவி பார்த்துட்டாலே ஐயோயோ போ. இந்த கிழவி கூட இவ்வளோ பயந்தது இல்லைடா. இந்த கொண்டை கிழவி என்னடா இப்படி போட்டு சாவடிக்குது நம்மளை. அவ்வளோதான். நம்ம வந்து அவளை ஏமாற்றி நம்ம வந்து இப்படியா வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக வந்து திரும்பி பார்க்காம ஓடிடுறான் ரெட் ஜோனே. அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து இந்த வாட்டர் மெலான் கொண்டு போயிட்டு மறுபடியும் இதுக்குள்ளே போட்டு கிளவியை வந்து நம்ம வந்து மறுபடியும் இதுக்குள்ளே பூட்டி சாவடிக்க போகிறோம். ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செயின் கட்டர். ஏன்னா வந்து வாட்டர் மெலானை போட்டால் அவ்வளோ சத்தம் வரல. செயின் கட்டரை வந்து போட்டு சத்தம் உருவாக்கி நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த சொட்டைக்கிழவி கிட்டேருந்து நம்ம வந்து இங்கே இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கணும். நம்மளோட சேனலில் வந்து இன்னுமே யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட சேனலில் இருக்க வரப்போகிற வீடியோஸும் சரி இல்லைனா இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸும் சரி நீங்கள் அப்போ தான் வந்து சீக்கிரமாகவே நோட்டிஃபை ஆகி சீக்கிரமாகவே பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இல்லை கம்மியாவது பிடிச்சிருக்கு அப்படின்னாலாவது நீங்கள் வந்து தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் என்னை கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். நான் வந்து அவாய்ட் பண்ண மாட்டேன். நான் கண்டிப்பாக வந்து உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரெட் ஜோன்லேருந்து நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த தர்பூசணி தான் லாஸ்ட் ஹோப். இதை வந்து தயவு செஞ்சு இதில் போட்டு நம்மளுக்கு தயவு செஞ்சு கொடுத்துருங்கடா. பேட்லாக்கி மட்டும் கொடுத்துருங்க. அப்பாடி பேட்லாக்கி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம இந்த எஸ்கேப் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இதோட வந்து இந்த வீடியோலேருந்து விடை பெறுகிறேன். நான் உங்கள் ரெட் ஜோன் கேமிங். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது அவ்வளோ சீக்கிரம் சொல்லுவேன்னு நினச்சிங்களா? நம்மளுக்கு வந்து இன்னொரு வேலை ஒன்று இருக்குது. என்ன வேலை தெரியுமா? நம்ம தனியாக போகக்கூடாது. ஏன்னா தனியாக போனால் கிளவி மட்டும்தான் இருப்பா. நான் ஒரு விஷயத்த பயம்னு சொன்னேன் தெரியுமா? ஸ்லெண்டரினா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கிளவியை வந்து இந்த ஊசியால் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெடி இருக்குல்ல, அந்த டெடி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்லெண்டரினா கிட்ட கொடுக்க போகிறோம். இப்போ வந்து கிளவியை வந்து ஒரு சுட்டுலாம். அவ்வளோதான். ஏன்னா வந்து நம்ம சும்மானு போகக்கூடாது. வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வாசலுக்கு வர வச்சு டாட்டா காட்டினா தான் ரெட் ஜோன் போவேன்.
ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெடி எடுத்துகிட்டு போயிட்டு ஓல்டு கிரிப்பில் போட்டு தாளாட்டணும். அப்படின்னா தாளாட்டின பொண்ணு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வருகை கொடுப்பாங்க, வருகை கொடுப்பாங்க. இப்போ நம்ம நேராக போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த டெடியை வந்து மேலே வச்சுட்டு அவள் தாளாட்டிட்டு நம்ம வந்து இந்த வீட்டிலேருந்து தப்பிக்க போகிறோம். ஏன்னா வந்து அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம வந்து ஸ்லெண்டரினாக்கு வந்து அந்த பொம்மையை கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்லெண்டரினா வந்து வந்துடுவா. அந்த வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாய் சொல்லுவாங்க. அப்படி நானும் உங்களுக்கு பாய் சொல்லிக்கிறேன். இதோட வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரெட் ஜோன் கேமிங். பாய் பாய், டேக் கேர்.